இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே ஆரம்பிக்கப்பட்ட முழு அளவிலான ஒரு போர் தனது மத்தியஸ்தத்தின் பலனாக நிறுத்தத்துக்கு கொண்டுவரப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இதுவரை காலம் நடைபெற்ற எந்த போரிலும் ஒரு மூன்றாம் தரப்பு உள்ளே வருவதற்கு இந்தியா அனுமதித்ததில்லை. எது எப்படியாக இருந்தாலும் மக்கள் கொல்வது நிறுத்தப்பட்டது ஒரு பெரும் வெற்றி. குறிப்பாக இது அமெரிக்காவின் ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றியாகவே கருதப்படும். இந்த போரின் பின்னணியில் என்ன நடந்தது? ஒரு போர் நடக்கும் என்றால் அந்த களத்திலே இரு நாடுகள் அல்லது இரு தரப்பினர் பொருந்திக் கொள்வது பழைய காலமாக இருக்கும். ஒரு போர் ஆரம்பித்தால் அதன் தாக்கம் உலகளாவிய ரீதியில் இருக்கும். அந்த போரை நடத்துவதற்கு களத்திலே ஆற்றப்படுகின்ற காரியங்களிலும் பார்க்க அந்த களத்தின் பின்னணியில் அரசியலில், ராஜதந்திரத்தில், டிப்ளோமேட்டிக் ஏரியாவில் நடத்தப்படுகின்ற போர் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். களத்தில் கண்ட பல வெற்றிகளை இந்த டிப்ளோமேட்டிக் போர், கருத்தியல் போர் அல்லது இந்த ராஜ்ய போரில வெல்லாவிட்டால் அந்த களத்தில் காணப்பட்ட வெற்றிகள் அங்கீகரிக்கப்படாத நிலையில், ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில், பலனில்லாத நிலையில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த போரின் பின்னணியில் நடக்கக்கூடிய அந்த ராஜதந்திர போரை பற்றிய தொடராக இந்த தொடர் அமைய இருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கின்ற போர் பிரச்சனைக்கு மையப்புள்ளி காஷ்மீர். காஷ்மீர் நிலம் யாருக்கு சொந்தம் என்கின்ற கேள்வியின் மேல்தான் எல்லா போர்களும் இந்தியாவிலே நடக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரையில் காஷ்மீர் தமது நிலப்பரப்பின் ஒரு பகுதி, தமது இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதி. இந்த காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருந்த ஆர்டிகல் 370 என்பதை நரேந்திர மோடியின் அரசு நீக்கியது. அதன் பின்னர் ஒரு சட்ட போராட்டத்திற்குள் சென்ற போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் திரும்ப ஒரு வசனத்தை சொன்னார்கள். காஷ்மீர் என்றது இந்தியாவின் ஒரு நிலப்பரப்பு, எமது ஒரு இறையாண்மைக்கு உட்பட்ட நிலப்பரப்பு என்றது திரும்ப சொல்லப்பட்டு இப்போது அது அந்த கேள்வியை அற்ற நிலையில் இந்தியா சென்று விட்டது. இந்த காஷ்மீரை மையப்படுத்தித்தான் எப்போதுமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நடக்கிறது, பிரச்சனை என்று எல்லாமே அதை மையப்படுத்தித்தான் இருக்கின்றது. இன்றைய போரின் துவக்க புள்ளி பாகிஸ்தான் எல்லைக்குள் இருந்து சென்ற தீவிரவாதிகள் இந்தியாவிலே காஷ்மீரத்தில் சுற்றுலாவுக்கு சென்ற பயணிகளை கொன்றார்கள். அதுவும் குற்றச்சாட்டு மிகவும் தீவிரமானது. அவர்கள் இந்துக்களா என்று கேட்டு அவர்கள் கொன்றதாக குற்றச்சாட்டு. இந்துத்துவா கொள்கையின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு கட்சி ஆட்சி நடத்துகிறது. அதன் தலைவர் பிரதமர் மோடி ஒரு பலமிக்க தலைவராக இருக்கிறார். உலகளாவிய ரீதியிலும் உள்நாட்டிலும் அவர் ஒரு பலமிக்க தலைவராக இருக்கிறார். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு நரேட்டிவோடு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் எதிர்வினை மிகவும் பலமானதாக இருக்கும் என்பது அனுமானிக்கக்கூடிய ஒன்று. வியட்நாம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அப்போது அமெரிக்காவில் பகிரப்பட்ட ஒரு புகைப்படம் காரணம் என்று சொல்வார்கள். அந்த காட்சியின் வலி போரின் கொடுமையை உணர்த்தி அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இங்கு பஹல்காமில் அப்படிப்பட்ட புகைப்படங்கள் பகிரப்பட்டன. அதில் ஒரு முக்கியமான ஒரு புகைப்படம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஒரு பெண் தனது கணவனோடு திருமணம் முடிந்து ஒரு சில நாட்களில் காஷ்மீரத்துக்கு செல்கிறார். காஷ்மீரத்திலே அந்த கணவனை தீவிரவாதிகள் அந்த பெண்ணின் கண்முன்னே கொல்கிறார்கள். அந்த பெண் அந்த இறந்து கிடந்த அந்த கணவனுக்கு பக்கத்திலே அமைதியாக இருப்பது போன்ற ஒரு புகைப்படம். அந்த புகைப்படம் சொன்ன வலி பெரியது, கதை பெரியது. அந்த புகைப்படம் ஒரு பிரதமரிடம், அரசிடம், ராணுவத்திடம் நீதி கோருவது போன்று சித்தரிக்கப்படக்கூடிய அளவிற்கு வலி மிகுந்ததாக இருந்தது. அந்த எதுவுமே பேசாம இருந்த அந்த பெண் தனது நாட்டோடு பேசினால் அதன் விளைவு பிரதமரும் அந்த நாடும் அதற்கான எதிர்வினையை ஆற்ற வேண்டிய நிலைமைக்கு கொண்டு செல்லும். இன்றைய காலப்பகுதியில் இவ்வாறு இரண்டு நாடுகளுக்கிடையே இவ்வாறான தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு பதில் தாக்குதல் இல்லை என்று கேட்டால் ரிவெஞ்ச் எடுத்தல் என்பதுதான் நீதியாக கருதப்படும் நிலையில் இன்று இருக்கின்றது. ஆகவே இந்த போருக்குள்ளே, இவ்வாறான ஒரு பெரும் தாக்குதலுக்குள்ளே நாடு தள்ளப்படுகின்றது. இன்றைய சூழலை ஒருமுறை பார்ப்போம். இந்தியா என்பது உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்து விட்டது. இந்தியாவுக்கென்று ஒரு பலமான அரசு இப்போது இருக்கிறது.
இந்தியாவுக்கென்று ஒரு பலமான தலைவர் இருக்கிறாரு. இந்த நரேந்திர மோடிக்கு முன்னே இருந்த தலைவர்கள் எல்லோருமே அநேகமாக கூட்டணி அரசாங்கத்தை நடத்தியவர்கள், பலவீனமாகவே இருந்ததாக கருதப்பட்டவர்கள். இருந்த போதும் அந்த காலத்திலும் இந்தியாவின் பொருளாதாரம் படுவேகமாக வளர்ந்து வந்தது. அதேவேளை இந்தியர்கள் மற்ற நாடுகளுக்கு சென்று வாழத் தொடங்கிய காலத்தில் இருந்து அவர்கள் அங்கே தங்களை கட்டமைக்க ஆரம்பித்தார்கள். அமெரிக்காவில் இந்திய வம்சாவளி பெண் உப ஜனாதிபதியாக இருந்தார். அவர் பிரசிடென்ட் எலெக்ஷனிலும் கண்டெஸ்ட் பண்ணினார். இங்கே பிரிட்டனிலே இந்திய வம்சாவளியை சார்ந்த ரிஷி சுனாக் பிரதமராகவே இருந்தார். அந்த அளவுக்கு இந்தியாவின் நிலை இருக்கின்ற அதே வேளை அங்காலே பாகிஸ்தானை பார்த்தால், பாகிஸ்தான் பிரதமர் யார் என்று கேட்டால் பலருக்கு தெரியாது. பாகிஸ்தானிலே இருக்கின்ற பிரச்சனை என்ன என்று கேட்டால், அங்கே 3 அதிகார மையங்கள் இருக்கின்றன. ஒன்று ராணுவம், இரண்டாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசு பிரதமர், மூன்றாவது உச்ச நீதிமன்றம். இந்த 3 அதிகார மையங்களில் மிகவும் பலவீனமான அதிகார மையம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதமர். மற்ற நாடுகளில் அந்த நாட்டுக்கென்று ஒரு ராணுவம் இருக்கும். இங்கே பாகிஸ்தானில் ராணுவம் ஒரு அரசை வைத்திருக்கிறது. இந்த பிரதமரை ஒன்றில் ராணுவம் தூக்கி எறியும், இல்லை என்றால் நீதிமன்றங்கள் தூக்கி எறியும். மற்ற நாடுகளில் இது நடப்பது அரிதிலும் அரிதான நிலையில் தான் நடக்கும். அது ஒரு ஃபுல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியிலே அவ்வாறு நடக்காது. இது இந்தியாவில் அப்படி நடப்பதில்லை. இந்தியாவின் முழு அதிகாரம், ஆட்சி பிரதமரிடம் இருக்கிறது, அதன் அரசிடம் இருக்கிறது. பஹல்காமில் இவ்வாறான தாக்குதல் நடந்த பின்னர் மீடியாக்களில் அந்த ராஜதந்திரிகள் ஒரு நரேட்டிவை செட் பண்ண வழிகிட்டார்கள். அது என்ன என்று கேட்டால், இந்தியா பாகிஸ்தான் மீது சொல்லுகின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அது ஒரு தீவிரவாதிகளின் புகலிடம். தீவிரவாதிகளின் புகலிடம் என்பது இது பாகிஸ்தானுக்கு இந்த பிரச்சனை இது முதல் தடவையில் வந்ததில்லை. இதுக்கு ஏற்கனவே அப்போதைய அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹில்லரி கிளின்டன் ஒரு வசனத்தை சொன்னார், ஃபேமஸான வசனம். நீங்கள் உங்கள் வீட்டின் பின்புறத்தில் வளர்க்கின்ற பாம்பு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை மட்டும் கொத்தும் என்றதல்ல, அது ஒரு நாள் உங்களையும் கொத்தும், உங்களையும் கொல்லும் என்ற ஒரு வசனம், ஒரு ஃபேமஸான ஒரு வசனம். பாகிஸ்தானுக்கு இது ஒரு புதிதான விடயம் இல்லை. பாகிஸ்தான் இந்த முறை அந்த மீடியாக்களில் சொல்லப்பட்ட ஒரு வசனங்களை பார்க்கிறேன். அதுல அவர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டால், நீங்கள் டெரரிஸ்டுக்கு ஃபண்டிங், ட்ரைனிங், சப்போர்ட்டிங் அண்ட் பேக்கிங், இந்த 4 வசனத்தை சொல்றார். ஃபண்ட் பண்ணுகிறார்கள், ட்ரெயின் பண்ணுகிறார்கள், பின்புலமாக இருக்கிறார்கள், ஆதரவளிக்கிறீர்கள். இவ்வாறு தீவிரவாதிகளின் ஒரு மைய புள்ளியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற கேள்வி பல இடங்களில் கேட்கப்பட்டது. இது பெரும்பாலும் இந்திய ராஜதந்திரிகளால் கட்டமைக்கப்பட்ட நரேட்டிவாக இருந்தால், இதன் கவுண்டர் நரேட்டிவை பாகிஸ்தான் செய்தது. அவர்கள் ஒரு வசனத்தை அமைச்சர்கள் சொன்னார்கள் என்றால், we have been doing this dirty work to United States about 30 years. நாங்கள் இந்த கேவலமான ஒரு குப்பையான வேலையை அமெரிக்காவுக்காக 30 வருடங்களாக செய்து வருகிறோம். இது பாகிஸ்தான் அமைச்சர்கள் கூறிய சொற்கள். சிலவேளை மேலோட்டமாக பார்த்தால் இவர்கள் அமெரிக்காவையும் எதிர்க்க வழிகிடுகிறார்கள் என்று சிந்தித்தால், அமெரிக்காவை உள்ளே இழுத்து விடுவதற்கு பாகிஸ்தான் கூறிய வசனமாக கூட இது இருக்கலாம். நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை, நாங்கள் தீவிரவாதிகளின் ஒரு கூடாரமாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அதற்கெல்லாம் காரணம் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்காக நாங்கள் இதை செய்தோம். இதில் அவர்கள் சொல்லிக் கொண்டு போனவர்கள் அப்படியே பிரிட்டனையும் அதில் சேர்த்து சொன்னார்கள். இவர்களுக்காகத்தான் நாங்கள் இந்த டர்ட்டி ஒர்க்கை செய்தோம். பாகிஸ்தான் செய்த இந்த செயல் அமெரிக்காவை உள்ளே கொண்டு சேர்ப்பதற்காக செய்யப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் இன்னொரு வாதத்தை வைத்தார்கள். அதனை இந்தியா சரியாக முறியடித்து விட்டது. பஹல்காமில் நடக்கப்பட்ட தாக்குதலுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு, என்ன ஆதாரம் என்ற கேள்வியை பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக கேட்டார்கள். அதற்கு இந்தியா சரியான பதிலை கொடுத்து அதை அப்படியே அமுக்கினார்கள் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், பாகிஸ்தான் ஆல்வேஸ் இன் டினையல் மூட் என்று சொல்லி சசி தரூர், காங்கிரசினுடைய ஒரு முக்கியமான அரசியல்வாதி, தனது பேட்டிகளிலே கொடுத்து வருகிறார். பாகிஸ்தான் எப்போதுமே அதை இல்லை என்று சொல்லும். ஒரு தாக்குதல் நடந்தால் அதற்கும் தங்களது நாட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் இவ்வாறு கூட மும்பாயில் நடைபெற்ற தாக்குதலில் பாகிஸ்தானியர்களுக்கு சம்பந்தமே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் இறுதியில்
அங்கே ஒரு பாகிஸ்தானியர் கைது செய்யப்படுகிறார். பாகிஸ்தானிலிருந்து சென்ற ஒரு தீவிரவாதி கைது செய்யப்படுகிறார். இதே போலத்தான் ஒசாமா பின் லாடனுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றார்கள். பின்னர் அமெரிக்கா போய் ஒசாமா பின் லாடனை பாகிஸ்தானிலேயே சுட்டுக் கொன்றது. ஆதாரம் கேட்கிறீர்கள். ஒவ்வொரு தடவையும் நடந்த எல்லா தாக்குதலின் பின்னணியிலும் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நிரூபித்தோம் என்றது இந்தியாவினுடைய வாதம். இந்த ராஜ்ய போர் தொடர்ந்து கொண்டே செல்லும். இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொஸ்டின் என்னென்று கேட்டால், நரேந்திர மோடியிடம் இந்த போரை நீங்கள் ஏன் நிறுத்துவதற்கு ஒத்துக்கொண்டீர்கள்? உங்கள் நாட்டுக்குள் வந்தவர்கள் உங்கள் நாட்டிலே 26 பேரை கொன்றார்கள். அதன் பின்னர் அந்த தீவிரவாதிகளை அழிப்பதுதான் நோக்கம் என்று சொல்லி இந்த போரை பதில் தாக்குதலை நீங்க ஆரம்பித்தீர்கள். ஏன் அது நிறுத்தப்பட்டது? அமெரிக்கா உங்களிடம் என்ன கூறியது? பாகிஸ்தானிடம் அமெரிக்கா நிர்பந்திப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஏனென்று கேட்டால், பாகிஸ்தான் ஒரு ஃபெயிலியர் ஸ்டேட். இன்னும் சில நாட்களுக்கு முன்னரும் IMF இருந்து அவர்களுக்கு லோன் கொடுக்கப்பட்டுத்தான் வாழ்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் கிரெடிட் கார்டில் வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்கிறார்கள். உங்களுக்கு என்ன, ஏன் நீங்கள் அதை நிறுத்தினீர்கள் என்ற கேள்வி இப்பொழுது கேட்க ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஒரு சிறிய இந்திரா காந்தியினுடைய ஒரு சில வசனத்தோடு இந்த பாகத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டிடம் நாடு என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று கூறிய இந்திரா அம்மையார் இன்னொரு வசனத்தை சொல்லி முடித்தார். என்னென்றால், ஈவன் இஃப் இட் இஸ் a question of helping, உதவுவதற்கு கூட இன்னொரு நாடு உள்ளே வருவதை அனுமதிக்க முடியாது என்று கூறிய பிரதமர் இந்திரா காந்தி இப்போது இங்கே இந்த போரை நிறுத்துவதற்கு அமெரிக்கா வந்த மத்தியஸ்தை ஏன் மோடி ஏற்றுக்கொண்டார் என்ற கேள்வி இந்த ராஜ்ய போரின் இனிவரும் நாட்களில் மிகவும் சுவாரஸ்யமான கொஸ்டினாக இருக்கும். எது எப்படியோ போர் நிறுத்தப்பட்டு விட்டது. அங்கே அந்த போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டு காஷ்மீரத்தின் இந்த எல்லையிலும் அந்த எல்லையிலும் இருக்கின்ற மக்கள் தாக்குதல்களை எதிர்கொள்ளாத நிலையில் வாழ வேண்டும். ஒரு போர் நடக்கலாம், அதில் ஒருவர் வெல்லலாம், ஒருவர் தோக்கலாம். போர் முடிந்த பின்னர் பாலஸ்தீன கவிதை ஒன்று கேட்டேன். போர் முடிந்த பின்னர் தலைவர்கள் கைகுலுக்கிக் கொள்வார்கள், ஆனால் மகனை இழந்த தாய் அந்த வாசலில் காத்திருப்பாள் தன் மகனுக்காக என்று. அந்த சோகத்தில் இருந்து ஒரு முடிவு வந்தது, ஒரு நிம்மதியான விடயம். ஆனாலும் தொடர்கின்ற இந்த ராஜ்ய போர் குறித்து தொடர்ந்து பேசுவோம்.